Hello friends, welcome back to Coffee Break. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி ஒரு ஜிபிஎஸ் மாடியூலை நம்ம ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி ஈஸியாக ஒரு லேட்டிடியூட் வேல்யூவும் லாங்கிடியூட் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு ஜிபிஎஸ் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசியில் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க நம்மளோட ஜிபிஎஸ் மாடியூல். இந்த ஜிபிஎஸ் மாடியூலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் மாடியூலில் இருக்குது 6M. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேட்டரி இருக்குது. எதுக்காக அப்படின்னா பவர் இல்லாத நிலமோ பழைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ சேவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேட்டரி, அது சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, அதாவது ஒரு EEPROM இருக்குது. தென் டவர் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு எல்இடி பிளிங்கிங் இருக்குது. தென் இதை மைக்ரோ கண்ட்ரோலர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக RX அண்ட் TX பின் இருக்குது. இதை தவிர இதுக்கு தேவையான பவர் சப்ளையான VCC அண்ட் கிரவுண்ட் இது இருக்குது. ஸோ இவ்வளோதே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் முதல்ல லைப்ரரி ஆட் பண்ணோம். ஸோ அதுக்காக நீங்கள் நேராக கூகுள் போங்க, இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப் லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு டவுன்லோட் லிங்க் இருக்கும். இந்த லிங்க் போயிடுச்சுன்னா நம்ம Tinygps+ லைப்ரரி டவுன்லோட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு வெப்சைட் GitHub ரீடைரக்ட் ஆக போகுது. இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம zip ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆர்டினோ சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 வசதியாக இருக்கும். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா zip ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது, நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைப்ரரியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நேராக நான் என்னோடய ஆடியோ சாஃப்ட்வேர் மினிமைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைப்ரரி ஆட் பண்ணக்கு முன்னாடி கீழே இருக்காது. பட் சாரி, கொஞ்சம் விசிபிள் இல்லை. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைப்ரரியை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ zip ஃபைலை வந்து ஆஸ் யூஷுவல் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கரெக்டாக நம்மளோட zip ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மறுபடியும் ஃபைலில் போய் எக்ஸாம்பிள்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சும்மா அதுக்குள்ளே இருக்க எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸோட, அதாவது ஒரு ஜிபிஎஸோட வேல்யூவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாம்பிள் ப்ரோக்ராம் இதில் இருக்குங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான எந்தாவது ப்ரோக்ராம் எடுத்து நம்ம ஸ்டைலில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக கோ த்ரூ பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ப்ரோக்ராம் வழியாக நான் ஜிபிஎஸோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஹெடர் ஃபைல், தென் ஜிபிஎஸ், தென் சீரியல் கம்யூனிட் சாஃப்ட்வேர் சீரியல் எடுத்திருக்கேன். ஸோ அது 3rd and 4th பின். இதுதான் நம்மளோட லூப்பிங் ப்ரோக்ராம். இந்த கோடிங்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வேல்யூவை நீமா கோட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சீரியல் கம்யூனிகேஷன் வேலை நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா RX பின்னை 3rd பின்னோ, TX பின்னை 4th பின்னை கனெக்ட் பண்ணியிருக்கேன். VCC ஆஸ் யூஷுவல் 5 வோல்ட்டும் கிரவுண்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணால் போதுங்க. ஹார்ட்வேர் பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க நம்மளோட ஹார்ட்வேர் செட்டப். இந்த ஹார்ட்வேர் செட்டப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ ஜிபிஎஸ். ஸோ இதில் நியூ 6M ஜிபிஎஸ் மாடியூல் இருக்கிறத பார்க்கலாம். பக்கத்தில் வந்து பிளாக் கலரில் நம்மளோட EEPROM இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து ஆஸ் பர் நம்மளோட சர்க்யூட் டயக்ராம் படி நான் ஜம்பர்ஸ் ஒயர் வச்சு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்களே உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது இந்த ஆர்டினோ போர்டில் நான் என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைவில் நான் வந்து என்னோடய ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவைன்னா லிங்க்கில் நமக்கு இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க்லேருந்து என்னோடய ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ கம்பைல் ஆகி அப்லோட் ஆகிட்டு இருக்குது. உங்களால் பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா சீரியல் மாட்டர் போய்க்கோங்க. ஸோ சீரியல் மாட்டர் போனால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லேட்டிடியூட் வேல்யூவும் லாங்கிடியூட் வேல்யூவும் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கா அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்குது.
ஸோ இந்த ஆக்குரஸியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஸோ நான் ஒரு வெப்சைட் போகிறேன். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கவனமாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நேராக உங்களோட ப்ரௌசர் போய்க்கோங்க. ஸோ ப்ரௌசர் போய் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனால் போதும். உங்களுக்கு வேணால் நான் லிங்க்கில் வந்து வெப்சைட் இதை கொடுக்குறேன். வெப்சைட் லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் நேராக இந்த வெப்சைட் போயிருங்க. போனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அங்கே லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வேல்யூ வந்து நம்மளோட கூகுள் மேப்பில் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டிடியூட் வேல்யூவை வந்து காப்பி பண்ணி லேட்டிடியூடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங்கிடியூட் வேல்யூவை காப்பி பண்ணி லாங்கிடியூடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி அடித்தா தான் காப்பி ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் வச்சு பண்ண முடியாது. ஸோ காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் கன்வெர்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் மேப்பில் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸோ என்னோடய லொக்கேஷன் நியர் அழகிய மண்டபம் அண்ட் பத்மநாபுரம் மிடில் இருக்குது. அந்த இடத்துல நானும் இருக்கேன். ஸோ அந்த இடத்த வந்து பர்ஃபெக்டாக மேலே பார்த்துட்டிங்கன்னா எங்களோட தாலுக்கா கூட வருது, கல்குளம் தாலுக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஜிபிஎஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாங்க. ரொம்ப ஆக்குரேசியாகவும் இருக்கும். இனி அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து இந்த வேல்யூவை வந்து நான் ஜிஎஸ்எம் மொபைல் மூலமாக எப்படி வந்து நம்ம மேப்பை மொபைலில் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.